என் பிள்ளை நான் சரியா வளர்க்குறேன் அப்படின்னு உத்தரவாதம் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் எடுத்தா இந்த தேசத்துல பிள்ளைங்க மேல ஆசிட் அடிக்கிறது, பிள்ளைகளை கொலை செய்யறது, உங்க பிள்ளைகள்கிட்ட டைம் கொடுங்க. தேவன் இதை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். 1600 1700 ஆண்டுகள்ல வாழ்ந்த சூசன்னா வெஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயார் இங்கிலாந்து தேசத்துல வாழ்ந்தாங்க. அவங்க அதிக அன்பும் தேவ பக்தியும் ஜெபிக்கிற ஒரு பெண்மணி. இவர்கள் தேவன்ட்ட அளவு கடந்த அன்பு வச்சிருந்தவங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தை 2 குழந்தை இல்லைங்க, 19 குழந்தைகள் பிறந்திருந்தாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு குழந்தைவே பார்க்க என்னால டைம் இல்லைன்னு சொல்றோம். அத்தனை குழந்தைகளுக்கு அவங்க சாப்பாடு ஆக்கணும்னா எவ்வளவு வேலை இருந்திருக்கும். இன்னைக்கு உள்ள வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், கிரைண்டரோ, மிக்சியோ அந்த காலகட்டங்களில் இல்ல. வீட்டு வேலைகளை செய்யணும்னா அவங்க எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கணும். அதன் மத்தியில் அதிகாலையில் அவங்க ஜெபிக்க கூடியவங்க. வேலைகளை முடிச்சுட்டு ஜெபிப்பாங்களாம், மத்தியான நேரமெல்லாம் ஜெபிப்பாங்களாம். அது மட்டும் இல்ல, அவங்க குழந்தைகளோட தலையில கை வச்சு ஜெபிப்பாங்களாம். ஆண்டவரே, என் குழந்தை நீதிமானா, உமக்கு ஊழியம் செய்கிறவனா வரணும், என் குழந்தைய பயன்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் அந்த ஏலத்தாய் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்திருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையிலையும் நிறைய உபத்திரவம், போராட்டம் வந்துச்சு. அந்த உபத்திரவத்துல அந்த தாய் ஜெபம் பண்ணி தான் விசுவாசத்தை காத்துக்கொண்டாங்க. நாள் ஒன்று வந்தது. தேவன் அந்த பிள்ளைகள்ல 2 பிள்ளைகள், ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி, அந்த இங்கிலாந்து தேசத்துடைய மறுமலர்ச்சிக்காக பெரிய அளவில் அவங்க 2 பேரையும் தேவன் பயன்படுத்தினார். இந்த ஜான் வெஸ்லி அப்படிங்கிற ஒரு சகோதரன் 40,000 பிரசங்கங்களை பண்ணதா சரித்திரம் சொல்லுது. குதிரையில ஏறி பல லட்சம் கிலோமீட்டர் போய் பிரசங்கம் பண்ண இருக்கிறார். தெருவோரத்துல சாப்பாடு இல்லாம நிறைய திக்கற்ற குழந்தைங்க இருந்திருக்காங்க. சமூக விரோத செயல்களை ஈடுபடுகிற வாலிபர்கள் இருந்திருக்கிறாங்க. இவர்களிடத்துல போய் அவர் ஜெபத்தோட ஆகாரங்களை கொடுத்திருக்கிறார். தர்ம சகாய நிதின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட அந்த பணத்தை வசூல் பண்ணி நிறைய பள்ளிக்கூடங்களை கட்டினார். ஆதரவற்றோர் இல்லங்களை கட்டினார். மருந்தகத்தை கட்டினார். ஏழைகளுக்கு இலவசமாகவே உணவு, உடை, பள்ளி படிப்பு. இதன் மூலமா மெதஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சபையை ஆரம்பித்து முதல்ல 4 பேர் இருந்த ஆரம்பித்த சபை, அதற்கு பிறகு இங்கிலாந்து தேசத்துல 75,000 பேரும், அமெரிக்கா தேசத்துல இது விரிவடைந்து 65,000 வாலிபர்களை கொண்டு இந்த சபை விரிவடைஞ்சது. இவருடைய நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு சமூகம், சமய சீர்திருத்தம் ஏற்பட்டுச்சு. இவங்க தாயார் வயோதிப காலகட்டத்தில் கூட என் பிள்ளை என்ன பார்த்துக்கலன்னா பரவாயில்ல, தேவனுக்கு ஊழிய செய்தா போதுன்னு சொல்லி அமெரிக்க பட்டணங்களுக்கு அனுப்பி வைத்தார்களாம். தம் பிள்ளைகளை தேசத்துக்கே ஒரு ஆசீர்வாதமா, தேவனுக்கும் ஆசீர்வாதமா மாற்றிருக்கிறாங்கன்னா அவங்க ஜெபம் வீணாகல. யோபு புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனத்துல வாசிங்கன்னா, அவருடைய பிள்ளைகளுக்காக அதிகாலையில் எழுந்திருச்சு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி இருப்பார். தேவஜனமே, உங்க பிள்ளைகளுக்காக முதலாவது நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க சொல்லலாம், என் பிள்ளைகள்கிட்ட நான் சொல்றேன் கேட்கறதில்ல, அவங்களுக்காக நீங்க ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவன் அவங்களுடைய குணாதிசயங்களை மாற்றுவார். கீழ்ப்படியக்கூடிய ஆவி அவர்களுக்கு கொடுப்பார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும்.